உலகத்துல நடந்த எத்தனையோ போர்களுடைய வரலாறுகளை சின்ன சின்னதா பார்த்திருப்போம். ஆனா ஒரு சின்ன கூட்டம் பெருங்கூட்டத்தை போராடி வென்று அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன சம்பவங்களை பார்க்கலாம். அப்படி வரலாற்றுல இடம் பிடிச்ச ஒரு போரின் பெயர் தான் பத்ரு போர். இந்த போரில் அடங்கி இருக்கக்கூடிய 2 சம்பவங்களை மிக அழகாக பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரு போருக்கு முன்னாடி கண்ணீர் விட்டு அழுறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க போய் கேட்கறாங்க, யா ரசூலல்லாஹ், எதுக்காக இப்படி அழுறீங்க? அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான் அப்படின்னு சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், கத்தி நீட்டப்பட்டது எனக்கல்ல, என்னுடைய மக்களுக்கு, எனவே நான் அழுது கொண்டு இருக்கிறேன் என்பதாக. அதே ஹிஜ்ரத் பயணத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்படாதீங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுக்கு ஆதரவு சொன்னாங்க. இன்னொரு சம்பவம், அர் ரஹ்மான் சூரா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த சூரா இறங்கப்படும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் இடத்துல கேட்டாங்க, யார் போய் ஓதி காட்டுவீங்க? அப்போ பலவீனமான ஒரு சஹாபி, நான் ஓதி காட்டுறேன், தைரியமா போய் ஓதி காட்டினாங்க. அப்ப அபூலஹப் காது சீத்தி ஒண்ணு கொடுத்து காது கிழிஞ்சு ரத்தம் வருது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சிரிக்கிறாங்க. இதற்கான காரணம் பத்ரு போர்ல வெளியாகுது. அபூலஹப் பத்ரு போர்ல கொல்லப்படுறான். அந்த சுஹாபி எந்த காதுல தன் அபூலஹப் அடிச்சானோ அல்லாஹ்வுடைய விளையாட்டை பார்க்கணும், அதே காதுல அவனை கட்டி அவனுடைய தலை கனமாக இருப்பதா ரசூலுல்லாஹ் இழுத்துட்டு வராங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அன்னைக்கு நான் சிரிச்சதற்கு காரணம் இன்று வெளியாகி விட்டது என்பதாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மூஜிசத், இந்த இடத்துல இன்னென்ன கொல்லப்படுவாங்க, அபூலஹப் இங்க, உத்துபா இங்க, ஷேபா இங்க அப்படின்னு சுட்டி சுட்டி காட்டினாங்க, வட்டம் போட்டு போட்டு காட்டினாங்க. இதை போன்று பல வரலாறுகள் இந்த பத்ரு போர்ல அடங்கி இருக்கிறது.